எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா. வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல். இன்றைக்கி நாம் ஒரு பொடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வேர்க்கடலை பொடி. இந்த பொடி சாதத்தில் போட்டு கிளறி லஞ்ச் பாக்ஸ் எடுத்தும் போகிறதுக்கும் அருமையாக இருக்கும். இட்லி தோசைக்கும் அருமையாக இருக்கும். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பொடி அரைக்க தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். தோலோடு இருக்கிற வேர்க்கடலை 1 கப்பு, 1/4 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப்பு உளுத்தம்பருப்பு, 1/2 கப் உடச்ச கடலை, 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள், ஜீரகம் 1 ஸ்பூன், ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி, கல் உப்பு 1 ஸ்பூன் வச்சுருக்கேன், 15 காஞ்ச மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை, 10 பல் பூண்டு தோலோடு தட்டி வச்சுருக்கேன், தேங்காய் கொஞ்சம் மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இல்லை அடுப்பை மீடியமான தீயில் வச்சு வேர்க்கடலையை வறுத்துக்கலாம். நல்லா செவக்க வறுத்துக்கணும். இப்போ இந்த அளவுக்கு வறுபட்டுடுச்சு. இதில் நம்ம உடச்சக்கடலை சேர்த்து வறுத்துக்கலாம். 1 நிமிஷம் வறுத்தா போதும். இப்போ ரெண்டுமே நல்லா வறுபடுச்சு. எண்ணெயிலேருந்து வேறு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். கடாயில் நம்ம தேங்காயை வறுத்துக்கலாம். நீங்கள் காஞ்ச தேங்காய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட காஞ்ச தேங்காயும் நல்லா செவந்து வறுபட்டுடுச்சு. இப்போ இதையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பூண்டையும் சேர்த்து வறுத்துக்கலாம். அடுப்பு மிதமான தீயிலே இருக்கணும். அப்போ தான் எல்லாமே நல்லா ஒரே ஈவனாக வறுபடும். இப்போ பூண்டும் வறுத்தாச்சு. இப்போ கடலைப்பருப்பை சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ கடலைப்பருப்பும் கூட உளுத்தம்பருப்பும் சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ஒரு வாட்டி கலந்து விடுங்க. புளி சேர்த்துக்கலாம். ஜீரகமும் சேர்த்துக்கலாம். அடுப்பை மிதமான தீயில் வச்சு நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ கல் உப்பு சேர்த்துக்கலாம். இதை கூடவே பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த சூட்லேயே கிளறி விடுங்க. இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இப்போ மசாலா எல்லாமே வறுத்தது ஆறிடுச்சு. நம்ம ஒரு ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மட்டும் நம்ம கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ இதன் கூடயே நம்ம வறுத்த வேர்க்கடலையும் பொட்டுக்கல்லையும் சேர்த்துக்க போகிறோம். வறுத்த பூண்டு, வறுத்து ஆற வச்ச வேர்க்கடலையும் பொட்டுக்கல்லையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது. வேர்க்கடலை பொடியை அரைச்சாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொரப்பாக தான் இருக்கணும். இந்த பொடியை ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சு ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா 2 வாரம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். இந்த பொடி இட்லி தோசைக்கு அருமையாக இருக்கும். இப்போ இதை நம்ம சாதம் கிளற போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் கடுகு பொரிஞ்சு வரட்டும். 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு,
1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, வறுத்து தோல் நீக்கிய வேர்க்கடலை 1 டேபிள் ஸ்பூன். இது இப்போ கிளறி விட்டுடுங்க. மூணு காஞ்ச மிளகா, இப்போ இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ செவக்க வறுபட்டுடுச்சு. இப்போ வறுபட்டுடுச்சு. இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்ச வேர்க்கடலை பொடியை 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. அந்த சூட்லேயே கிளறி விடுங்க. இப்போ சாதம் சேர்த்து கிளறிக்கலாம். இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்குங்க. ஏற்கனவே பொடியில் உப்பு இருக்குது. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. தாயார் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.